நமக்கு இன்றைக்கி வந்திருந்த ப்ரௌனி ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு 1/2 kgயில் 2 ப்ரௌனி ஆர்டர் வந்திருந்தது. ஒரு 1/2 kgயில் ஒயிட் சாக்லேட் ஃபுல்லாக ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இன்னொரு 1/2 kgயில் மில்க் சாக்லேட் ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த மில்க் சாக்லேட் ஆட் பண்ண ப்ரௌனி வந்து 9 பீசஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ 2 ப்ரௌனியும் நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ப்ரௌனி ஸ்கூல் ஆனதுக்கப்புறம் நான் அந்த ப்ரௌனியை பீசஸ் போட்டுக்கிட்டேன் 9 பீசஸாக. இப்போ இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியை பர்த்டே ஸ்லாபாக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்காக மேலே ஃபுல்லாக மில்க் சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது டோட்டலி கஸ்டமைஸ் பண்ண ப்ரௌனி. கஸ்டமர் நம்மக்கிட்ட மேலே ஃபுல்லாக மில்க் சாக்லேட் கனாஷ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட்ஸும் ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் ரொம்ப கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். மேலே இப்போ நான் கனாஷை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சைட்ஸில் கேஷ்யூ ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வச்சு ஹார்ட் சாக்லேட்ஸும் கொஞ்சம் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ப்ரௌனிஸ், கேக்ஸ், டீ கேக்ஸ், கப் கேக்ஸ், குக்கீஸ் எது வேணும்னாலும் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நான் கஸ்டமரோட ரிவ்யூவும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கஸ்டமர் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க.